தாவேகாவோட செயற்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு. பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. முதல்வர் வேட்பாளராக தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்களை அறிவிச்சிருக்காங்க. ஒரு உச்சந்தலையில ஆணி அடிச்சா போல ரொம்ப தீர்க்கமா எடுத்து சொல்லியிருக்கிறாரு. ஒருபோதும் நேரடியாகவோ மறைமுகமாக எந்தவித கூட்டணியும் கிடையாதுன்னு. அதாவது இதை வச்சுதான் ஒரு அரசியலே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டான் யார் வரணும்ன்றத. அவன் தெளிவா இருக்கான். அவனுடைய தெளிவு தான் இங்க மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சியை உண்டு பண்ண போகுது. மக்களுக்கான மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. 2026 இவர் தான் நமக்கானவர்ன்றதை முடிவு பண்ணிட்டான். வீடு வீடா போய் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறீங்களே, நீங்களாம் அப்பாவான்னு கேட்குறேன். ஒரு தகப்பன் இல்லாதவனை எப்படியெல்லாம் ஒரு கொடுமைப்படுத்தி அவனை ரத்த காயம் ஏற்படுத்தி அவனுக்கு கதற நீங்க கொண்டிருக்கீங்க. ஒரு கூலிப்படை கூட இதை செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கொலையை. ஓரணியில் தமிழ்நாடு என்ன, எந்த அணியில யாரை கூப்பிடுறீங்க? பாஜகவை மாலை போட்டு கூட்டிட்டு வந்தது நீங்க தான். பாசிசத்தை இங்க விதைச்சது நீங்க தான். அவர்கள் பாசிசவாதிகள், அவருடைய நோக்கமே அதுதான். ஆனா அவனை கொண்டு வந்து நீங்க விட்டீங்க பாருங்க. கூலிப்படையை விட மோசமானவர்கள் நீங்க. தாவேகா தலைமையில கூட்டணினா, தாவேகா இப்பதான் புதுசா வந்த கட்சி. இது வரைக்கும் எந்த ஒரு தேர்தலையும் பயணிக்கல. எந்த கட்சியை நம்பி தாவேகா தலைமையில கூட்டணிக்கு வருவாங்கன்னு சொல்லி கட்சி ஆரம்பிக்கல. தமிழக வெற்றி கழகம்ன்றது தமிழகத்துல இந்த ஒன்றியத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக மக்களுக்காக வந்திருக்க ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். தொடர்ந்து கஸ்டோடியல் டெத் இந்த ஆட்சி வந்தப்புறம் நடந்திருக்கு. 24 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. முதல்வர் அவர்களை ராஜினாமா பண்ண சொல்ற மாதிரி கேட்கிறார். இது எப்படி பாக்குறீங்க? துறையினுடைய அமைச்சர் யார்? அவர் தான். அப்ப நீங்க அதை தானே பண்ணணும். வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் தாவேகாவின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். நான் வணக்கம். எப்படி இருக்கீங்க? தாவேகாவோட செயற்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு. பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. முதல்வர் வேட்பாளராக தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்களை அறிவிச்சிருக்காங்க. விஜய் அவர்களும் கூட்டணியை பற்றி சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. முதற்கட்ட பார்வை உங்க பார்வை சொல்லுங்க. இல்லை, இன்னைக்கு 4ஆம் தேதி செயற்குழு கூட்டம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருந்தாலும், நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையே நம்ம பல முறை பேசியிருக்கோம். அப்போ நான் தீர்க்கமாகவே சொல்லியிருந்தேன், ஒருபோதும் பாஜகவுடனும் திமுகவுடனும் கூட்டணியில் கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்றத தளபதி அவர்கள் மாநாடு மேடையிலே பிரகடனப்படுத்திட்டாரு. அதில் அவர் கொண்ட கொள்கையில் தெளிவாக இருக்காரு. அவருடைய பயணம் அதனால தான் உறுதியாக இருக்குது. அதில் வேகமாக போய்கிட்டு இருக்காருன்றத நம்ம பலமுறை பேசியிருக்கோம். ஆனால் இப்போ ஒரு உச்சந்தலையில் ஆணி அடிச்சா போல ரொம்ப தீர்க்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறாரு. ஒருபோதும் நேரடியாகவோ மறைமுகமாக எந்தவித கூட்டணியும் கிடையாதுன்னு. அதாவது இதை வச்சு தான் ஒரு அரசியலே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு? அது பிஜேபியாக இருந்தாலும் சரி. இவர் ஒரு சிறுபான்மை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிக்கு, ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கரு நாகராஜன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் சிறுபான்மையினருடைய வாக்கை காப்பாற்றணும் அப்படின்ற, இந்த வாக்கு வங்கியை உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இவர் பக்கம் சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி அதிகரிச்சிருச்சுன்றது இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல் களத்துக்கும் தெரியும். அதை தனக்கே உரித்தாக்குன திமுகவுக்கு நல்லா தெரியும். சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி நம்ம கிட்ட இல்லை, இன்னைக்கு சரிஞ்சிருச்சு, இன்னைக்கு மிகப்பெரிய பலத்தை விஜய் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்றத அவர் ரொம்ப தெளிவா கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இன்னைக்கு அவருடைய பேச்சுக்கள் பாஜக காரர்களை எப்படி ரியாக்ட் பண்ண வைக்குதுன்னா, சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கியை அவர் இது பண்ணணுன்றதுக்காக இப்படி பேசிட்டாருன்னு. ஆனா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நயினார் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பேட்டி கொடுத்துருப்பாருன்றது தெரியும். இவர்கள் ஒரு குழப்பவாதிகள் தான். இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடியவர்கள் தான். சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த பண்ணி மக்களை எல்லா இடத்துலையுமே பதட்டமடை செய்வது தான் பாஜகவினுடைய வேலை. அதே போலதான் இது ஒரு ஆதரவான கருத்தை சொல்றதும், அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா நாங்க இருக்கோன்ற மாதிரியும் வெளியில இருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு பிஜேபியினுடைய பி டீம்ன்ற போலவும் ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அதே தான் திமுக மறைமுக கூட்டணியில பாஜகவோட இருக்கக்கூடிய திமுகவும் அதே தான் எல்லா இடத்துலையும் ரேடியோ மாதிரி கத்திக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு ஒட்டு மொத்தத்துக்கும் போட்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு தலைவர் தளபதி அவர்கள். அதற்கான பார்வைன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நோக்கம் எப்படி கட்சி ஆரம்பிக்கும் போது மக்கள்கிட்ட என்ன சொன்னாரோ அதுல எவ்வளவு ஒரு உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்காரோ அதே தெளிவு இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்றதான் பார்க்க முடியும். ரெண்டாவது, அஇஅதிமுக பற்றி இந்த தடவையும் எதுவுமே அவர் குறை சொல்லலை. ஒன்றுமே அஇஅதிமுக பற்றி பேசவும் இல்லை. ஒருவேளை பிஜேபி அஇஅதிமுகலேருந்து பிரிஞ்சு வந்திருந்தா, அஇஅதிமுக பிஜேபிட்டேருந்து வெளியே வந்திருந்தா, அதிமுக கூட கூட்டணி வைக்க தயாரா விஜய்? இல்லை, இன்னும் இந்த கேள்விக்கு நீங்க அதே இன்னைக்கு செயற்குழு கூட்டத்தில் அவர் பேசுனதுலயே இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லியிருக்காரு.
அதற்கு அதிமுக வருமா என்னன்றது கேள்விக்குறிதான். புரியுதுங்களா? இப்பவும் சொல்றேன், முதல் நாளிலிருந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன்னு சொன்ன ஒரே கட்சி, முதல் மாநாட்டுல சொல்லக்கூடிய தைரியமும் திராணியும் இருந்த ஒரே தலைவனா தான் இந்த தலைவன் பார்க்கப்படுறார். புரியுதுங்களா? அதற்கு தகுதியும் இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே சொல்லலாம், நேத்து தானே ஆரம்பிச்சீங்க, இன்னைக்கு 1 வயசாச்சு, 1.5 வயசாச்சு, 2 வயசாச்சு. நீங்க எல்லா புலம்பல்களும் மக்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. மக்கள் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டான் யார் வரணும்ன்றத. அவன் தெளிவா இருக்கான். அவனுடைய தெளிவு தான் இங்க மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சியை உண்டு பண்ண போகுது. மக்களுக்கான மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. 2026ல இவர்தான் நமக்கானவர்ன்றத முடிவு பண்ணிட்டான். நீங்க மாறி மாறி எங்களை ஆண்டதும் போதும், அடிமையாக்குனதும் போதும்னு சொல்லி. புரியுதுங்களா? இப்போ திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள்ல இருக்கக்கூடியவர்களே இப்ப சிலர் மாநாடெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு அதிகப்படியான சீட்டு வேணும், ஆட்சியில வந்து எங்களுக்கு அதிகப்படியான அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் உங்க முதல்வர்கிட்ட நீங்க கேட்க முடியல? நீங்க சிறுபான்மையினர் வந்து இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, நசுக்கப்படுறார்கள், ஒடுக்கப்படுறார்கள். 2 சீட்டு வாங்கி திமுக சின்னத்துல நின்னு ஜெயிக்கும் போது உங்களுக்கு தெரியலையா? அப்ப அப்ப யாரையோ ஒருத்தரை ஏமாத்துறீங்கல்ல. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம தாவேகாவோட முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் தான். அது அஃப்கோர்ஸ் அது எந்த சந்தேகமும் கிடையாது. விஜய் அவர்கள் தான். இப்போ அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன மாரி இருக்கு தாவேகா? தாவேகால இப்போ அதாவது ஒவ்வொன்றுமே வந்து தாவேகா என்ன தன்னோட டிசைன்ல அரசியல் கட்சி தொடங்கிய நாட்கள்ல இருந்து தொடங்கும் முன்புல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னெல்லாம் ஒரு டிசைனை கொண்டு வந்தாங்களோ அதன்படி தான் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொன்னாரோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த கட்டம் சுற்றுப்பயணம் இருக்கு. புரியுதுங்களா? எல்லா மாவட்டத்துக்கும் இப்போ பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகள் எல்லாம் தொடர்ச்சியா சுழற்சியான முறையில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களிடத்துல இன்னும் போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. இவர்கள் போய் சொல்றதுக்கு முன்னாடியே மாற்றத்திற்கான தேவைகளை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அப்படின்றது தான் இப்போ அடுத்த கட்டம்ன்றது. நம்ம போகணுன்றது இல்லை, மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்போ தேர்தல் வரும், இவனை எப்போ வீட்டுக்கு அனுப்புறதுன்னு. இன்னைக்கு நாளுக்கு நாள் மக்களுடைய வேதனைகள் வந்து இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து திமுக வந்து பாத்தீங்கன்னா படுபாதகமான ஒரு செயல்கள்ல வந்து இன்னைக்கு திருபுவனம் விஷயம் வந்து எல்லாராலையும் பேசப்படக்கூடியது. தம்பி அஜித்குமாரனுடைய கொலை இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு கொலையில வந்து தானாக முன் வந்து திமுக வந்து சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கறதும் ஏன்? இதுக்கு முன்னாடி எல்லாரும் அடம் பிடிக்கும் போது அண்ணாநகர் மாணவி பாலியல் வன்புணர்வு பிரச்சனையில போய் சண்டை போட்டு திருப்பியும் பிடிக்கிட்டு வந்தீங்களே, ஏன் பிடிக்கிட்டு வந்தீங்க? இன்னைக்கு நீங்களா போறதுக்கான காரணம் என்ன? ஏன் தனியா போய் பதுங்குறீங்க? அப்ப எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. அவர்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்துருக்கிறது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டீங்க, எப்ப வேலை கொடுப்பீங்க? எல்லாமே கேள்விக்குறிதான். இப்பேற்பட்ட ஒரு மரண ஓலம் இன்னைக்கு அதிகமா கேட்டுக்கிட்டு இருக்கு. அடக்குமுறையினாலும் சாதிய வன்புணர்வு பிரச்சனையாக இருக்கட்டும், பாலியல் வன்புணர்வு பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்தாலும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாசான ஒரு ரவுடித்தனம் சொல்லக்கூடிய கேங்ஸ்டருடைய ரவுடிசம் இன்னைக்கு சென்னையில தமிழகத்துல அதிகரிச்சிருக்கு. சென்னை கமிஷனர் டிஜிபி ஒரு உத்தரவு போடுறாரு, இந்த ரவுடிகள்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு. அப்ப ஒத்துக்கிறீங்களா இப்படிதான் இருக்குன்னு? இப்பேற்பட்ட சூழல்ல எல்லா கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவிக்கிறாங்க, வருத்தம் தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் பதட்டமா இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தென் மாவட்டம் பதட்டத்துக்கு உள்ளாகுது. காவல்துறையில நிறைய மாற்றங்களை கொண்டு வராங்க. ஆனால் வீடு வீடா போய் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேக்குறீங்களே, நீங்களாம் அப்பாவான்னு கேக்குறேன். ஒரு தகப்பன் இல்லாதவனை எப்படியெல்லாம் ஒரு கொடுமைப்படுத்தி அவனை ரத்த காயம் ஏற்படுத்தி அவனை கதற நீங்க கொண்டிருக்கீங்க. ஒரு கூலிப்படை கூட இதை செய்ய மாட்டானே, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கொலைய. எங்கேயோ உள்ள ஒரு ஐஏஎஸ், இங்க உள்ள ஒரு ஐஏஎஸ்க்கு அவரு ஒரு டிஎஸ்பிக்கு எஸ்பிக்கு இப்படியெல்லாம் ஒரு கால் பண்ணி ஒரு கொலையை செய்ய காசுக்காக கொலை பண்றான்ல கூலிப்படை. அவனுக்கு என்னன்னே தெரியாது, இவனை கொலை பண்ணணும்ன்றதான் அவனுடைய நோக்கம். அவன் கூட இந்த மாதிரி ஒரு வெட்டிட்டு கொலை பண்ணிட்டு போயிடுவாங்க. அவன் ஒரு தந்தை இல்லாம வளர்ந்துருக்கான். அந்த வீட்டினுடைய மூத்த பிள்ளையா இருக்கான். ஒரு தாயினுடைய அரவணைப்புல வளர்ந்துருக்கிறான். ஊருக்கெல்லாம் அப்பா அப்பான்னு வந்து பகல் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, நீங்க இந்த வேலையை பார்த்து இருக்கலாமா? அப்ப அவனுடைய கதல் சத்தம் கேட்ட சாரி, என்ன சாரி? இங்க சாரி சொல்லிட்டு அங்க போய் ஒருத்த பேரையும் டான்ஸ் ஆட விட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு அலையிறீங்க. இப்பவே 1 வருஷத்துக்கு முன்னாடி யாருங்க ஓட்டு கேட்பா? 1 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அப்ப ஏன் இந்த பதட்டம்? 1 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே பூத் கமிட்டி நீங்க நடத்துனீங்களா இல்லையா? பாக கூட்டம் நடத்துனீங்களா இல்லையா? அப்ப இதனுடைய உங்களுக்கு எவ்வளவு பதட்டம் ஆயிட்டீங்கன்னு தெரியுதா இல்லையா? புதிய விடியலுக்கான சமூக நீதி ஆட்சி தானே. நேரா நீங்க வீட்டுல போய் படுத்து கிடக்கணும், நாங்க ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு ஊட்டியில போய் உட்கார்ந்துருந்தீங்களா? அந்த மாதிரிலாம் உட்கார்ந்துருக்கணும். நம்ம தான் ஜெயிக்க போறோம், மக்களுக்கு அவ்வளவு நன்மை செஞ்சிருக்கோன்னு
ஒவ்வொருத்தனையும் துடிக்க சாகடிச்சிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பிரச்சனைகளை உருவாக்கிட்டு நீங்க போய் ஓட்டு கேட்டுக்கிட்டு அலையறீங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யாரு பாப்பா இந்த வேலையை? அதே மாதிரி பரந்தூர் மக்கள் விவரத்தை திரு விஜய் அவர்கள் கையில் எடுத்திருந்தாங்க. அதில் அவர் சொல்லும்போது, நான் முதல்வருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கேன், அந்த கடிதத்தை அவர் நேரடியாக வாசித்து காமிச்சிருந்தார். முதல்வர் அவர்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரா? அது எச்சரிக்கையா இருக்கட்டும், அது வந்து ரெக்வஸ்டா இருக்கட்டும், இங்க அது தேவையில்ல. பாதிக்கப்படக்கூடியவனுக்கு, மறுக்கப்படக்கூடியவனுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்றாரு. அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, புரியுதுங்களா? அது எச்சரிக்கையாவே வச்சுக்கோங்க. என்ன இங்க பிரச்சனை? மக்களோட சென்று நான் உங்களை சந்திக்க தயாரா இருக்கிறேங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஆமா, நீங்க சந்திக்க தயாரான்னு கேட்கிறாப்ல. ஆமா, சந்திக்கிறதுக்கு தயாரா இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் தயாரான. தலைவர் தளபதி களத்துக்கு வரல, எதுக்காக போனாரு வந்தாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல. அவர் என்னைக்கோ இருந்துட்டாரு, வந்துகிட்டு தான் இருக்கிறாரு, அத்தனை நிகழ்வுகளும் பங்கேற்கிறாரு, களத்துல இறங்கி போராட்ட களத்துல விட்டுருக்கிறாரு. அப்ப நீங்கள் அதுக்கெல்லாம் தகுதி இருக்கு உங்களுக்கு, மக்களை சந்திக்கிறதுக்கு. என் மக்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு என்னங்க தயக்கம்? நேத்து போனீங்கல்ல கொளத்தூர் பகுதியில, எல்லா பகுதியிலையும் போயிட்டு ஓட்டு கேட்க போனீங்கல்ல, பிரச்சாரம் பண்ண போனீங்கல்ல, ஒற்றுமை ஏதோ இப்போ ஒரு வாசகம் ஒண்ணு போட்டு பண்றீங்க. ஓரணியில் தமிழ்நாடு என்ன? எந்த அணியில யாரை கூப்பிடுறீங்க? தமிழ்நாடு ஒரே இடத்துல தான் இருக்கு. நீங்க தான் பாதையை மாத்திக்கிட்டே இருக்கிறீங்க. பாஜகவை மாலை போட்டு கூட்டிட்டு வந்தது நீங்க தான். பாசிசத்தை இங்க விதைச்சது நீங்க தான். அவர்கள் பாசிசவாதிகள், அவருடைய நோக்கமே அதுதான். ஆனா அவனை கொண்டு வந்து நீங்க விட்டீங்க பாருங்க. கூலிப்படையை விட மோசமானவர்கள் நீங்க. திமுகவுக்கு அதை சொல்றதுக்கு எந்தவித அருகதையும் கிடையாது. அதை தான் தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. நாங்க வந்து பாஜகவோ அதிமுகவோ திமுகவோ இல்ல, இதுக்கு கூட்டணி வச்சு போறதுக்கு தமிழக வெற்றி கழகம்ன்றத பதிவு பண்ணியிருக்கிறாரு. புரியுதுங்களா? நீங்க இன்னைக்கு உங்க மக்கள், இந்த நாட்டினுடைய முதல்வர், நீங்க முன்னாள் முதல்வனுடைய மகன், நான் கலைஞரின் மகன் தெரியுமா, எத்தனை முறை கேட்டிருக்கிறாரு. இன்னைக்கு ஏன் கேட்கறதே இல்லை? மறந்துட்டு இருக்கிறார். அதே மாதிரி விஜய் அவர்கள் குறிப்பிடும்போது, நான் அஇஅதிமுக திமுக மாதிரி கூனி குறுகி போற இது இயக்கம் கிடையாது, இது தாவேகா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. அந்த கூனி குறுகி போன இயக்கங்க அவர் சொல்ற ஒரு வார்த்தை கொஞ்சம் ஒரு அநாகரிகமாக தெரியலையா? ரொம்ப ரொம்ப டீசெண்டா. உங்களை மாதிரி நான் கொலைக்காரன் இல்லை, கொள்ளை அடிக்கல, பணத்தை பதுக்கல, மக்களுக்கு விரோதமான செயல்களை நான் செய்யல, மக்களை வஞ்சிக்கல, மக்களை போட்டு நெரிக்கல, பிள்ளைகளை பாதுகாக்க தவறல, எல்லாத்துக்காகவும் நான் வந்து நிக்கிறேன். அத்தனையும் நீங்க பண்ணிட்டு எல்லாத்துக்காகவும் கூனி குறுகி போய் நீங்க நின்றுகிட்டு இருக்கிறீங்க. அது கடந்த ஆட்சி காலத்துல ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருக்கட்டும், விவசாயிகள் பிரச்சனையா இருக்கட்டும், காவேரி பிரச்சனையா இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையா இருக்கட்டும், நம்ம இந்த உலக பொருளாதார ஒப்பந்த கொள்கையில கையெழுத்து போடுற விவகாரமா இருக்கட்டும், இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீமதி தங்கச்சியினுடைய வழக்குகளா இருக்கட்டும், பொள்ளாச்சி மாணவிகள் பாலியல் பிரச்சனைகளா இருக்கட்டும், இங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனையா இருக்கட்டும், அண்ணா நகர் மாணவி பிரச்சனையா இருக்கட்டும், ஓடக்கூடிய ரயில்ல ஒரு காவலர் ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் வன்புணர்வு நடந்த அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இப்படி எல்லா இடத்துலயுமே நடக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும். இப்ப சமீபத்துல ஒரு டிஎஸ்பியோ ஒருத்தர் ஒரு பெண் காவலருக்கு ஒரு பாலியல் வன்புணர்வு பிரச்சனை கொடுத்து அவரை டிஸ்மிஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா? இப்படி எல்லாத்தையுமே இருக்கு. கூனி குறுக வேண்டியது நீங்க தான். நான் தெளிவானவன், எனக்கு முதுகு தண்டு இருக்கு, நான் நிமிர்ந்து நிப்பேன், சொல்லக்கூடியவன், எனக்கு அத்தனை தகுதியும் இருக்கு, நானும் இந்த மண்ணுல பிறந்தவன், ஆதிக்குடி, நான் ஒரு தமிழ் மகன்னு சொல்றாரு. தாவேக தலைமையில கூட்டணி அமைக்கப்படுங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. கூட்டணி பற்றிய எல்லா முடிவுமே கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. இது எல்லா கட்சியிலையும் நடக்கிற ஒரு சம்பிரதாய பேச்சு தான். தாவேக தலைமையில கூட்டணினா, தாவேக இப்பதான் புதுசா வந்த கட்சி, இது வரைக்கும் எந்த ஒரு தேர்தலையும் பயணிக்கல. தேர்தலில் பயணிச்ச பல கட்சிகள் எல்லாமே வந்து திமுகவோட ஒரு கூட்டணியாகவும், அஇஅதிமுக கூட பிஜேபி கூட்டணியாகவும் இருக்குது. எந்த கட்சியை நம்பி தாவேக தலைமையில கூட்டணி அமைக்கும்? இல்ல, கூட்டணிக்கு நீங்க வந்தால் நல்லா புரிஞ்சுங்க. கூட்டணிக்கு வருவாங்கன்னு சொல்லி கட்சி ஆரம்பிக்கல. தமிழக வெற்றி கழகம்ன்றது தமிழகத்துல, இந்த ஒன்றியத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக மக்களுக்காக வந்திருக்க ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். இன்னைக்கு ஒட்டுமொத்த எதிர்கட்சியா இன்னைக்கு செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னா தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு இவங்க வந்துருவாங்க அவங்க வந்துருவாங்கன்றது இல்ல. மக்கள் தமிழக வெற்றி கழகம்ன்ற பேரை அறிவிச்சு, கொடியை அறிவிச்சு, மாநாட நடத்தும் போதே உங்க அத்தனை பேருக்கும் வயிற்றுப்போக்கு வந்துருச்சு இல்லையா? இன்னைக்கு நீங்க பூத் கமிட்டி நடத்துறதும், நீங்க வந்து இப்ப எல்லா இதையும் கூப்பிட்டு அவர்களுக்கு விருந்து போடுறதும், அவர்களுக்கு பண முடிப்பு கொடுக்கறதும், இன்னைக்கு வீடு வீடா போய் ஓட்டு கேட்கறதும், இன்னைக்கே யாராவது ஓட்டு கேட்பானா? இன்னைக்கே ஓரணியில் தமிழ்நாடு என்ன? இது எத்தனை அணியில தமிழ்நாடு போயிடுச்சு? அப்ப பிஜேபியும் சேர்த்துக்கங்க, அதிமுகவையும் சேர்த்துக்கங்க. சேர்த்துப்பீங்களா ஓரணியில் தமிழ்நாடு? இல்ல திருமானன் கேட்கிறாரு, சீட்டை கொடுத்துருங்க, வாரி வழங்கிடுங்க. மனிதநேய மக்கள் கட்சி இப்ப 6ஆம் தேதி மதுரையில மாநாடு போடுறாங்க. எதுக்கு? அதிகப்படியான எண்ணிக்கையில சீட்டு வேணும். ஏன் கேட்குறீங்க?
உரிமையை கேட்கறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. 5 சீட்டை கொடுக்கும்போது கொண்டு போய் ஒரு சீட்டு தாராத்துட்டு வந்தவங்க தான் அவங்க. அப்போ இன்னைக்கு கேட்கறீங்கல்ல, உரிமைக்காக போராடுறீங்கல்ல, என்ன சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம், எப்பேற்பட்ட களத்துல இருந்து வந்தது, உரிமைக்காக போராடணும், சிறுபான்மை மக்களை பாதுகாக்கணும்னு வந்த இயக்கம். அதுக்கப்புறம் தான் ஓட்டு அரசியலுக்கு வருது, தேர்தல் களத்துக்கு வருது. தேர்தல் களத்துக்கு வந்த உடனே என்ன உங்களுடைய அஜெண்டா, கொள்கை என்ன? நம்மளுடைய சின்னத்துல தான் போட்டியிடணும், தனி சின்னத்துல தான் போட்டியிடணும், கூட்டணி கட்சியினுடைய சின்னத்துல போட்டியிடக்கூடாது, தனி சின்னம் வேணும், ஒற்றை இலக்கு எண்கள்ல சீட்டு வாங்கக்கூடாதுன்றது தானே உங்களுடைய கொள்கையா இருந்தது. இன்னைக்கு வாங்கின 5 சீட்ல ஒரு சீட்டையா அந்த தேர்தலில் கொடுத்துட்டீங்க. அதுக்கு அடுத்த தேர்தலில் 2 சீட்டை வாங்கி 2 சீட்லயுமே திமுக சின்னத்துல போட்டியிடுறீங்க. இப்ப என்ன 5 சீட்டு கேட்க போறீங்களா? அன்னைக்கு கேட்பாருல்ல, 5 சீட்டு கொடுத்ததுக்கே உனக்கு ஒன்று திருப்பி கொடுத்துட்டு போயிட்டீங்க, இன்னைக்கு எதுக்கு கேட்குறீங்கன்னு. திருப்பி இன்னும் 1ஓ 2ஓ கொடுத்தா திருப்பி திமுக சின்னத்திலே போட்டியிட போறீங்களா? இதனால சிறுபான்மை மக்களுக்கு என்ன பெரிய பலனை ஏற்படுத்திட்டீங்கன்னு கேட்குறோம். சொல்லுங்க. நேத்து ஒரு பையன் சாக்கடிச்சு இறந்துட்டானே, நௌஃபுல், 17 வயசு சிறுவன், டியூஷன் போயிட்டு வரும்போது எதுவுமே வாயை திறக்கல. 6 மாசமா கம்ப்ளைண்ட் கொடுக்குறானே மின்கசிவு இருக்குன்னு. எத்தனை அதிகாரிகளை கைது பண்ணிட்டீங்க? உங்களுக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லையே. இல்ல தாவேகா தலைமையில கூட்டணி அமைக்கணும்னா தாவேகாக்கு ஈக்குவலான ஒரு கட்சியோ அல்ல தாவேகா அடுத்த இதில் வாக்கு சதவீதம் வச்சிருக்க கட்சியோ ஏதோ ஒரு கட்சியோட இருந்தால் தான் அதுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது தாவேகாக்கு ஈக்குவலாக இருக்க பல சொல்லப்படுவது திமுகவில் இருக்கக்கூடிய விசிகாவாகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், அந்த கட்சிகள் பேசப்படும். அவங்க எல்லாருமே ஒரு நல்ல கூட்டணியில் நல்ல உறவோட தான் செயல்பட்டு இருக்காங்க. இப்போ கூட சிவகங்கை திருபுவன வழக்கில் போயிட்டு அந்த அந்த எங்க வீட்டுக்கு போயிட்டு திருமாவர்கள் சொல்லியிருக்காங்க, நான் முதல்வராக இருந்தால் கூட இந்த கஸ்டோடியல் நடக்க தான் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க உறவா இருக்கிறாங்க. எப்படி நீங்க இது பண்ண முடியும்? இல்ல இப்பவும் சொல்றேன், அண்ணன் திருமா அவர்களுடைய வாயிலிருந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்திருக்க கூடாது. ஏன்னா நான் அவரை நேசிக்கிறவன்ற ஒரு முறையில நான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்திருக்க கூடாது. இப்பவும் அவருக்கான ஒரு அழுத்தத்தின் காரணமாக பேசக்கூடிய பேச்சுக்கள் தான். கடந்த காலங்களில் அவர் போட்ட மாநாடுகள்ல பேசின பேச்சுக்கள்ல அத்தனை இடத்துலையுமே திமுகவை ஆதரிச்செல்லாம் இல்லை, எதிர்த்து தான் பேசியிருக்கிறாரு. மறைமுகமான முறையில உங்களுக்கு வார்னிங் கொடுத்து தான் பேசியிருக்கிறாரு. புரியுதுங்களா? கம்யூனிஸ்டுகளும் பேசிடுச்சு, காங்கிரஸும் பேசிடுச்சு, வேல்முருகனும் பேசிட்டாரு. இங்க யாரும் உங்களோட கூட்டணி மாதிரி இருக்கீங்களே பேசுறாங்க, அடுத்த நாள் மாத்தி பேசுறாங்க. ஆமா, அதுக்குள்ள போன் வந்திருக்கும்ல, தயவு செஞ்சு ஒரு பேட்டியை கொடுத்துருங்க, இல்லைன்னா கூட்டணியில பிரச்சனைன்னு பேச ஆரம்பிச்சிருவானுங்க, பண்ணுங்கன்னு. நீங்க எத்தனை அமைச்சர்கள், எத்தனை இதுக்கெல்லாம் துரைமுருகன் எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இதுக்கெல்லாம் தனியா ஒரு டீம் இருக்குது, 11 பேர் கொண்ட குழு இருக்கு. இவர்களுக்கு வேலையே அதுதான். நீங்க இன்னைக்கு நாளைக்கு நீங்க ஒரு பேட்டி கொடுத்தரணும், நீங்க ஒரு பேட்டி கொடுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைகளை மட்டும்தான் அந்த டீம் பார்த்துக்கிட்டு இருக்குது. அது யாருன்றது எல்லா நெறியாளர்களுக்கும் தெரியும், எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும், சரிங்களா? எல்லா மூத்த பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும். ஆனால் திமுகக்காக காசு வாங்கிட்டு பேசுற அத்தனை பேருக்குமே தெரியும். ஆனால் அவர்கள் எழுதி கொடுக்கக்கூடியதை மட்டும்தான் பேசுவாங்க, வேற எதுவும் பேசிட மாட்டாங்க. அதனால இப்பவும் சொல்றோம், கூட்டணியில் அன்னைக்கு என்ன சொன்னனோ அதே தான் உங்களுடைய இதுல நான் சேனல்ல இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்பவும் சொல்றேன், எழுதி வச்சுக்கங்க. கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கு, மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாரும் எதிர்பாராத ஒரு மாற்றம் இருக்கு. அதே போலதான் தமிழக மக்களுக்கு மக்களாட்சி வரப்போகுது. அது உறுதி செய்யப்பட்ட ஒண்ணு. அதனாலதான் இன்னைக்கு ஓடுறீங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு கேட்டு ஓடுறீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி பூத்து கமிட்டி நடத்துறீங்க. உங்களுடைய பார்வைகள் எல்லாம் மக்கள் நீங்க போற போக்குகள் அத்தனையும் மக்கள் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பயம் ஏன் உங்களுக்கு அதிகரிச்சிடுச்சு? 75 ஆண்டுகள் பாரம்பரியம், கலைஞர் வார்த்தெடுத்த கட்சி, கூட்டணி கொள்கை கூட்டணியா இருக்குது, உறுதி கூட்டணியா இருக்கு. இந்த உறுதி கூட்டணியா இருக்குன்னா ஏன் ஓரணியில் தமிழ்நாடு நீங்க ஏன் நடத்தணும்? உறுதியா தானே இருக்கீங்க, ஏன் நடத்துறீங்க? இல்ல கூட்டணியில இல்லாத மத்த கட்சிகளையும் சேர்க்கறக்கா முதல்ல எதுக்கு நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல, போங்க. அதான் கருணாஸ் வந்துட்டாரு, அன்சாரி வந்துட்டாரு, வேற இன்னும் யாரு வந்திருக்கா? தனியரசு வந்துட்டாரு, வேற யாரு? தேமுதிக வரணும் இருக்கு. இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இன்னும் சீட்டுங்கெல்லாம் குறைக்க போறீங்களா? திருமானனுக்கு 3 சீட்டு கொடுக்க போறீங்களா? ஜவஹர்லால் கூப்பிட்டு 1 சீட்டு கொடுக்க போறீங்களா? இந்தாங்க ப்ரொஃபஸர், நீங்க 1 சீட்டு, போன முறை 2 சீட்டு, இந்த முறை தேமுதிக இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, நீங்க 1 சீட்டு வச்சுக்கோங்க, இந்திய முஸ்லீம் லீக் நீங்க 1 சீட்டு வச்சுக்கோங்க, திருமானன் நீங்க 3 சீட்டு வச்சுக்கோங்க கொடுக்க போறீங்களா? எதுக்குங்கன்னு கேக்குறேன். ஓரணியில திரண்டு என்னங்க பண்ண போறீங்க? திருப்பியும் நீங்க பிஜேபியினுடைய நாதமா தானே முழங்க போறீங்க. அதுக்கு எதுக்கு மக்களை ஏமாத்துறீங்க? உங்களுக்கு மணி அடிச்சாச்சு, புரியுதுங்களா? எப்படி வாட்டர் பெல்னு ஒன்று கொண்டு வந்தீங்களோ அது ஏற்கனவே இருந்ததுதான், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம படிக்கக்கூடிய காலகட்டத்தில் வாட்டர் பெல்னு ஒன்று இருந்தது, இடையில காணாம போச்சு. இப்போ அதை புதுசா நீங்க கண்டுபிடிச்ச நவீன யுகத்தின் கர்ணன் மாதிரி பேசக்கூடாது.
புரியுதுங்களா? ஏற்கனவே இருந்ததை பள்ளியினுடைய அழுத்தங்கள் காரணமா நேரத்தை புதுசா ஒரு இதை கொண்டு வரணும் அப்படின்னு பள்ளிகள் எல்லாமே ஒரு மிலிட்ரி ஆர்மி மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் நம்மள மாதிரி சமூக செயற்பாட்டாளர்லாம் உள்ள பூந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே அத்தனை பேர் ஒரு ஒரு ஸ்கூல்ல நடத்திக்கிறோம். மிகப்பெரிய தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு பள்ளிக்கூடத்துல 2 மணிக்கு தரையில மொட்டை வெயில்ல யோகா சொல்லி தர்றாராம். கூப்பிட்டு கேட்டேன், என்னங்க இது அப்படின்னு கேட்டேன். இப்படி இது வந்து யோகா சொல்லி தந்துகிட்டு இருக்கேன்னு. இது இந்த மாதிரி கிளைமேட்ல பண்ணோம். உடனே பேக்கப் பண்ணி எல்லாத்தையுமே அனுப்பிட்டார். இந்த மாதிரி என்ன பண்றோம்னு அவங்களுக்கும் தெரியல, எதுக்காக இதுல சேர்த்து விடுறோம்னு பெத்தவங்களுக்கும் தெரியல. அவங்க சொல்றதுக்காக ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க எப்படி வாட்டர் பெல்ல அடிச்சீங்களோ அந்த பெல் அடிச்சாச்சு. புரியுதுங்களா? தண்ணிக்காக இங்க பல சண்டை நடந்திருக்கு. தண்ணிக்காக பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம். தண்ணீர்னு ஒரு படம் வந்தது தெரியுங்களா? அதுல மிகப்பெரிய ஒரு கருத்தியல் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அது உங்களுக்கு தான். இன்னைக்கு நீங்க தான் வாட்டர் பெல்ல கொண்டு வந்திருக்கீங்க. வேங்கை வயல்ல வந்த பிரச்சனையும் வாட்டர்னால தான். சரிங்களா? மிகப்பெரிய மாற்றம் வரும். காத்திருங்கள். அப்பா, குட்டியப்பா எல்லாருக்கும் நற்செய்தி இருக்குன்னு சொல்றேன். ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து கஸ்டோடியல் டெத் இந்த ஆட்சி வந்தப்புறம் நடந்திருக்கு. 24 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. ஒன்றுக்கு மட்டும் சாரி கேட்ட முதல்வர், மற்றதுக்கெல்லாம் சாரி ஏன் கேட்கல அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு படி மேல போய் முதல்வர் அவர்களை ராஜினாமா பண்ண சொல்ற மாதிரி கேட்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? துறையினுடைய அமைச்சர் யாரு? அவர்தான். அப்ப நீங்க அதை தானே பண்ணணும். நீங்க ஆல்ரெடி கேட்டிருக்கீங்கல்ல. சாத்தான்குளம் விவகாரம் நடக்கும்போது கேட்டிருக்கீங்க. பொள்ளாச்சி மாணவிகள் பிரச்சனை நடக்கும்போது அது மாதிரி சம்பிரதாய கேள்வி அது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அழுத்தம் கொடுத்தது இதே திமுக தானே கொடுத்தது. ஆமா. நாங்க வந்து உணர்வு பூர்வமா தான் கேட்டிருக்கோம். உளமாற தான் கேட்கிறோம். மக்களின் சாட்சியா நின்று கேட்கிறோம், மனசாட்சியா நின்று கேட்கிறோம். நெரிக்கப்பட்டவனுடைய மறுக்கப்படக்கூடிய நீதியின் பக்கம் நின்று கேட்கிறோம். நீங்க சம்பிரதாயமா எடுத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இறுதியா ஒரு கேள்வி, ஜனவரி மாதத்திலிருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தாவேகா சைடிலிருந்து அடுத்த மாதம் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க போகிறார். இன்றைக்கு செயற்குழு கூட்டத்தில் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை மக்களை சந்திக்க நேரடியாக தலைவர் வருகிறார். இதுவா உறுதி செய்யப்பட்ட தகவலா? இல்லை, இப்போ ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். கடைசி இறுதி படம் வந்து அவருக்கு போய்கிட்டு இருக்கு. அதற்கு நடுவில் வந்து போயிட்டு வர முடியாது. அதையும் இதையும் ஒன்றா, அதாவது போட்டு குழப்பிக்க முடியாது. ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும். இன்னைக்கு வந்தாரு, இன்னைக்கு படம் நடிக்க போயிட்டாரு, இன்னைக்கு வந்தாரு. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அதை மட்டும்தான் பேசுவாங்க. புரியுதுங்களா? அவர் செய்யாத தவற ஒன்றும் செய்யலை. ஏன்னா இங்கேருந்து பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு போதை மருந்தையும் வித்துட்டு உள்ளவனை கட்சியிலையும் சேர்த்து வச்சுக்கல. இல்லை இங்கே எல்லாம் மணி லாண்ட்ரி பண்ணவனா வெளிநாட்டுக்கு அயல்நாட்டுக்கு அனுப்பி காப்பாற்றி விட்டுட்டு திருப்பி போயிட்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் போயிட்டு இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி கொடுங்க மோடின்னு போய் கேட்டுட்டும் வரல. புரியுதுங்களா? ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அவர் கொண்ட பாதையில உறுதியா இருக்கிறாரு. அவருடைய எண்ணங்கள் தெளிவா இருக்கு. அதனால்தான் அவர் பாதையும் பயணமும் அதே வேகத்துல போய்கிட்டு இருக்கு. திரும்பவும் சொல்றோம், அவர் என்ன ஆரம்பத்துல சொன்னாரோ, அரசியல் கட்சிகள் பேசணும்ன்றதுக்காக அவரு சொல்லுவார்ல, அப்பா வாய் புளிச்சுதோ மாங்காய் புளிச்சுதோன்னு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பேசுறதுக்கு தலைவர் தளபதி அவர்கள் தயாரா இல்லை. மக்கள்கிட்ட என்ன எடுத்து வச்சாரோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பட வேலைகள் முடிஞ்சுது, அதுக்கு அடுத்த வேலைகளை தொடங்கிட்டாரு. இதற்கான ஒரு கட்டமைப்பு இருந்தது. அது பூத் கமிட்டி மாநாடு இருந்தது. ஒண்ணா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு செயற்குழு கூட்டம் நடந்திருக்குது. அதுக்கடுத்தது சுற்றுப்பயணம் இருக்கு. இன்னும் எத்தனையோ வேலைகள் இருக்கு. தேர்தல் வேலைகள் இருக்கு. இன்னும் அதுக்கடுத்தது வேட்பாளர்கள் தேர்வு இருக்கு. கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கும். இன்னும் பல கட்ட விஷயங்கள் இருக்கு. இன்னும் பரபரப்பான சூடு பிடிச்சிக்கிட்டே இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஜூன் மாசத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும்னு சொன்னேன். இல்லைன்னா இப்ப எடுத்து பாருங்க. நம்ம சேனல்லே சொல்லியிருக்கீங்க. நம்ம சேனல்ல தான் சொல்றேன். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும்னு சொன்னேன். இவர்களா அப்படின்றதெல்லாம் யோசிக்கக்கூடியதெல்லாம் இருக்கு. இன்னும் இப்பவும் சொல்றேன், நீங்க இங்க பாத்துக்கிட்டு இருக்க அத்தனையுமே ட்ரைலர் தான். மெயின் பிக்சர்லாம் இன்னும் பார்க்கல. மெயின் பிக்சர்லாம் இருக்குன்னு சொல்றேன். மிக நன்றி. உங்க நேரத்தையும் கருத்தையும் பார்த்து வாழ்த்துக்கள்.